ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து அப்போ தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு நல்ல நியூஸை பேஸ் பண்ணி மறுபடியும் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆயிலோட வார் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கட் டவுன் ஆனதுனால ஸோ இப்போ மார்க்கெட் ஓரளவுக்கு கொஞ்சம் சென்டிமெண்டலாக ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்னுமே ஸ்ட்ராங் மொமெண்டம் மாறுறதுக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வர வேண்டியிருக்கு, நிறைய விஷயங்கள் மாற வேண்டியிருக்கு. பட் நம்ம வந்து எப்போவுமே ஏன் நெஃப்டி 50 பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிரைமரி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி 50ங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற 50 ஸ்டாக்ஸை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அதோட அவுட்புட்டை காட்டும். அந்த 50 ஸ்டாக்ஸுமே வந்து மேஜர் பிளேயர் அப்படிங்கிறதுனால அது ஒன்று மட்டுமே வந்து இந்தியாவோட இதை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதை வச்சுருக்காங்க. நம்ம வந்து இதில் இல்லாத ஸ்டாக்ஸ் தான் பிக் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கும் அதுக்கும் பெருசாக வந்து நீங்கள் பார்க்க வேணாம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு டெய்லியும் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இங்கே சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எப்போவுமே வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி டே ட்ரேடில் வந்து இன்றைக்கி நம்மளோட ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா, டெய்லி வைஸ் பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து நேற்று தான் எடுத்திருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக் நேற்று எடுத்திருந்தோம். இது வந்து 3% கிட்ட வந்து அப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜீ என்டர்டெயின்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 பாயிண்ட் வந்து அப் ஆயிருக்கு. மிச்சம் எல்லாமே 0.9, 0.3 அது மாரி தான் அப் ஆயிருக்கு. பட் ஓவரால் இத வந்து நம்ம பார்க்கலாம். ஓவரால்ல பார்க்கும்போது இப்போதைக்கு நமக்கு அதானி மட்டும் தான் இப்போதைக்கு நெகட்டிவ் ட்ரெண்ட் அண்ட் சிசிஎல் வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட். அப்பார்ட் ஃப்ரம் நத்திங். ஓகேவா? ஸோ இது 4மே வந்து நமக்கு இப்போ வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. இப்போ வித்தா கூட நம்ம வந்து ப்ராஃபிட்ல தான் அத வந்து செல் பண்ணுவோம். பட் ஆனா நம்மளோட கான்செப்ட் படி மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 6% இல்ல 8 இல்லன்னா 10 அந்த ஃப்ரீக்வென்சி போனா மட்டும் தான் நம்ம விப்போம். அதுவரைக்கும் விக்க மாட்டோம். இன்கேஸ் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கும்போது அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி பாசிட்டிவாக செல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரைமரி அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக நேற்று வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்மள்ட்ட வந்து எக்ஸஸ் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு 300 இருக்குது லாஸ்ட் டைம். ஸோ இன்னையோட ஃபண்டு வந்து 3000 நியூ ஃபண்ட். ஸோ ரெண்டையுமே கிளப் டுகெதர் ஜாயின் பண்ணி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். என்ஷூர் பண்ணிக்கிறங்க, நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே ரெட்டில் இருக்கிறத அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அது வந்து ஓவர் கம் பண்ணி குயிக்காக அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு 3300 இருக்குது அப்படின்னா 3 ஸ்டாக்கில் ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்டாக் மட்டும் தான் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து அதில் மட்டும் ஃபண்டை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டால் போதும். இப்போ 3300 ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 1600 அண்ட் சம்திங் கிட்ட வரும். ஸோ இதில் வந்து 2 ஸ்டாக் வாங்க முடியாது. அதனால் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் நான் வாங்கின மாதிரி அன்னையோட டேட்லேயே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட அவுட்புட்டுமே நம்ம வந்து அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே 0.81 இருந்துச்சு. இன்கேஸ் நம்ம இதை டாப் அப் பண்ணலன்னா திரும்ப 81ல் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம டாப் அப் பண்ணுறதுனால இந்த ரேட் வந்து அதாவது பெர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிறது உங்களுக்கு கண்கூடாவே தெரியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ரெடியூஸ் ஆகி நீங்கள் ஈஸியாக வந்து குயிக்காக வந்து க்ரீனுக்கு மாறி அதிலேருந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். அப்கமிங் வீடியோஸில் அதை நீங்கள் கிளியராக பார்ப்பீங்க. நம்ம டீம் வந்து உங்களுக்கு தேவையான கைடன்ஸ், ஹெல்ப் எல்லாமே கொடுக்கும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஸ்ட்ரகிள் ஆகுறவங்களுக்கு ஸ்விங் ட்ரேட் மூலமாக நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதோட டிசைனே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரே நாளில் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. சேம் டைம் வந்து ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து 1,00,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதுலேருந்து ரிட்டர்ன் வந்து எப்போவுமே ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு 5,000, 3,000, 2,000 மேக்ஸிமம் வந்து ஒரு 6, 7 அது மாதிரி நீங்கள் பார்க்கலாம். அதுதான் ஒரு நல்ல பிஸ்னஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே நாங்கள் உங்களை வந்து ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ 2வது பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து பார்த்துடலாம். 3300ல் 1100 கிட்ட ஆல்ரெடி நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ இப்போ எவ்வளோ இருக்குன்னா 2200 இப்போ நம்ம கிட்ட இருக்குது. ஸோ 200னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 7, 14, 21. ஸோ என்னால் இதில் வந்து 3 ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நம்ம இப்போ இங்கே என்ன பண்ணுறோமோ இதே தான் எப்போவுமே லைவ் ட்ரேட்லேயும் பண்ணுவோம். இதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அது திரும்பவும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு.
நான் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் போடுறீங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இல்லை. வாட் எவர் ரேட் நம்ம ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே லைவுக்கு மாற்றுவோம். ஸோ அப்போ நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிருவீங்க நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து நான் டெமோ அக்கௌண்ட்டில் உங்கள் பண்ணி காட்டுறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் ஆகணும். ரியல் மணியை நீங்கள் கொண்டு போய் போட்டு லூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோட மேஜர் அப்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ இப்போ 3 ஸ்டாக்ஸ் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2200 கிட்ட யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். ஸோ அதே தான் நான் இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். நியூ ஃபண்ட்ஸ் வந்து 3000 இன்னைக்கு ப்ளஸ் 300 எக்ஸஸாக உள்ளது. இங்கே உள்ளது தெரியும். நேற்று டேட்டில் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் 300 எக்ஸஸாக இருந்தது. ஸோ 3300 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி நான் இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். இன்னையோட நியூ ஃபண்ட்ஸை வந்து பார்த்துடலாம் எந்த ஃபண்ட்ஸ்னு. ஆல்ரெடி அந்த ஃபண்டை வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். 1-2 பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபண்ட். ஓகேவா? இது வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான ஃபண்ட். இதில் வந்து நிறைய பாசிட்டிவ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கேதர் பண்ணியிருக்கோம். சார்ட் பேட்டர்னாக இருக்கட்டும், வால்யூமாக இருக்கட்டும், ஃபாரின் இன்ஸ்டியூஷன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது மாதிரி மெனி கேட்டகரிஸை வந்து நம்ம டீம் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக்கே நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களோட பியூர் நாலேஜை வச்சு மட்டும்தான் இதை வந்து அனலைஸ் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து எக்ஸிட் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. ஸ்டே டியூன் வித் அஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்மளோட இதோட என்ட்ரி வந்து நம்ம போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு வந்து நம்ம வந்து 5000 தான் நம்ம வந்து எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுற கான்செப்ட். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி என்ன ரேட்டில் இருக்கோ அதே ரேட்லேயே நான் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறேன். இது நான் எப்போவுமே சொல்கிறது தான். இந்த 3 to 330க்குள்ளேயே போடுங்க அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், 3ல இருந்து 330க்குள்ளே நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 984. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 988 மேக்ஸிமம் போயிருக்கு. அதுக்கப்புறம் 79, 80 to 88, ₹8 தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து 5 or 6 ருப்பீஸ்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. அது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் பண்ணும்போது அது கற்றுக்குவீங்க. நான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து 5 ஸ்டாக்ஸ் கரண்ட்டாக இப்போ என்ன ரேட்டுக்கு இருக்கோ அதே ரேட்டுக்கு நான் போட்டுக்கிறேன். சேவ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து நம்மளோட ப்ரொஃபைலில் வந்து ஆட் ஆயிருச்சு. இது அப்கமிங் டேஸில் பார்க்கலாம். இதில் என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா ரீச் அவுட் அஸ். வி வில் கைட் யூ ஹவு டு கெட் இட். ஸோ 1 or 2 டாக்குமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், ஷோ ஆஃப் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டாக்குமெண்ட். ஓகேவா? இது வந்து கம்பெனியோட டாக்குமெண்ட் தான். வேறு நாங்கள் டிஃப்ரெண்ட் இதில் இருந்தெல்லாம் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம். இது வந்து இங்கே நடந்திருக்கு, அங்கே நடந்திருக்கு, இந்த நியூஸில் இப்படி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்காது. பியூர்லி கம்பெனி சைடு இருந்து எந்த டாக்குமெண்ட் கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் போகிறோம். நியூஸ்மே நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். பட் அதை மேஜர் கன்சர்னாக நீங்கள் எடுக்கக்கூடாது. பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து 6.7 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்கமிங்ஸில் வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது 31ஸ்டோட இதுக்கு உண்டானது வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. ஓகேவா? ரெக்கார்ட் டேட்டு, அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக கைட் பண்ணுவோம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இதுவுமே அந்த கம்பெனியில் உள்ள ஒன் ஆஃப் த டாக்குமெண்ட் தான். ஓகேவா? இந்த டாக்குமெண்ட் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் அந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னா அவங்க கம்பெனி சைட்லேருந்தே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து இது மட்டும் பண்ணலை. நான் சொன்ன மாதிரி நிறையா பிரான்ச்சஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நிறையா வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து போயிட்டுருக்குறாங்க. ஓகேவா? இவங்கள்ட்ட நிறைய செக்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. புது ஃபண்ட்ஸ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. போர்டு மெம்பர்ஸ் வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. இது மாதிரி நிறையா டைப் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எப்போவுமே மிச்ச பிளேயர்ஸ்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் நம்ம ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா அந்த கம்பெனியில் உள்ள எல்லா செட் ஆஃப் அனாலிசிஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி இன்க்ளூடிங் நம்ம வந்து அவங்களோட என்ன சொல்கிறது கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் முதற்கொண்டு நம்ம பார்த்துட்டு தான் ஒரு கம்பெனியை வந்து சூஸ் பண்ணுவோம். இட்ஸ் லைக் தட் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளோட ஸ்விங் ஸ்மார்ட் ட்ரேட் வந்து எப்போவுமே வந்து ஒரு 90%க்கு மேலே வந்து உங்களுக்கு 90 to 95% மேலே பியூர் அக்யூரசி கொடுக்கும். இந்த 5% அக்யூரசி வந்து எங்கே மிஸ் ஆகும்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு மாறும்போது அது மாறும். பட் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியில் என்ன அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டெய்லியுமே சொல்லிக்கிட்டு வரோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்களேன்,
நீங்க பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து ஒரே ஒரு ஸ்டாக்க வந்து நம்ம நியூஸ பேஸ் பண்ணி எவ்வளோ தான் அனலைஸ் பண்ணி எடுத்திருந்தாலும், இங்க பாருங்க, நம்ம எதுவுமே பண்ணலன்னா, க்ளோஸ் டூ 6% கிட்ட நம்ம லாஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ நெறைய நியூ பிளேயர்ஸ் வந்து பண்ற தப்பு அதுதான். ஃபண்ட் அதில மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னே தெரியாது. நம்ம கிட்ட எவ்வளோ தான் ஃபண்ட் இருந்தாலும், அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அதில வந்து பம்ப் அண்ட் டம்ப் பண்ணி வெளிய எடுக்கிறது. பம்ப் அண்ட் டம்ப்னா அது பெரிய கான்செப்ட். அது இன்னொரு நாளைக்கு நம்ம கண்டிப்பா எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். பட் நம்மளோட ஸ்டாக்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத எப்படி பம்ப் பண்ணி அந்த ஸ்டாக்க வந்து வெளிய எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட மேஜர் அப்ஜெக்டிவ். இங்க பாருங்களேன். 6%க்கு போ வேண்டிய ஸ்டாக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்ணி இப்ப பார்த்தீங்கன்னா 2.8 தான் இருக்குது. இப்ப நாளைக்கே இந்த ஸ்டாக் வந்து வெறும் 2 பாயிண்ட் மட்டும் ஏறுது. ஒரு 2% வந்து ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஈஸியா கிரீனுக்கு வந்துரலாம். ஒரு 2 டூ 3% இங்க பாருங்க இந்த ஸ்டாக் வந்து நம்ம நேத்து தான் எடுத்தோம். இன்னைக்கே மட்டுமே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா 3.23% வந்து ஏறி இருக்கு. ஓகேவா? சேம் தான். அதே மாரி இந்த ஸ்டாக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு 3% கிட்ட ஏறுதுன்னா, உடனே கிரீனுக்கு வந்துருவோம். ஒரே நாள்ல நம்ம கிரீனுக்கு மாறிருவோம். இன்கேஸ் நம்ம வந்து இந்த டாப் அப் கான்செப்ட் இல்ல அப்படின்னா, 6க்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம்ல இந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம எப்படி ப்ராஃபிட்டபிளா வெளிய வரோம், எவ்வளோ ப்ராஃபிட்ல வெளிய வரோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வெளிய வரோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணுவோம். இங்க இருக்கிற நம்பர்ஸ் எப்பவுமே மாறாது. ஓகேவா? ஃபோர்ஜரி அப்படிங்கிற மாரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்க வந்து ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாரி இருக்காது. உங்களுக்கு இன்கேஸ் டவுட்ஃபுல்லா இருக்குன்னா, இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ போய் செக் பண்ணுங்க. நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்ன டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே அங்கேயுமே கிளியரா இருக்கும். நீங்க இதுலயுமே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்க ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ப்ளீஸ் ரீச் அவுட் அஸ். வி வில் கைட் யூ கைஸ் ஹவ் டு டூ இட். ஓகே? ஸ்டே டியூன்ட் வித் அஸ். திஸ் இஸ் நவித். பை. ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேட். Swing smart trade either the same way. Bye guys. See you. Bye bye.